எனது படிப்புக்கு எனது வேலைக்கு நாடி ஜோதிடம் வழிகாட்டுமா? 2, 9, 10, 11 இந்த 3 இடங்களும் ஒரு மனிதனோட தொழில் என்னவா இருக்கும்? உலகம் முழுக்க நாட்டில் இருக்கிற தலைவர்களோட படிப்பெல்லாம் எடுத்து பாருங்க. என்ன படிச்சிருக்காங்க? 0.1% கூட ப்ரொஃபஷனலாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஜீவநாடி ஆர் அகஸ்தியர் ஓலை நாடி, இது 2த்துல பார்த்தாலே நம்மளுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு கைடன்ஸ் கிடச்சிடும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா? நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்கிற பொறுத்து தான் நாடு உங்களுக்கு ஏற்றுக்கணும். 2024 நான் படித்து பார்க்குறேன். இந்த வேலைகள் சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு போவதை தவிர்க்கவும்னே வந்துட்டு முனிவர் முன்னமே சொல்லிடுறாருல்ல, இந்த காலகட்டங்களில் போகாதீங்க அப்படின்னா போகாதீங்க. மீண்டும் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். அடுத்த ஒரு பதிவுக்கு, அதுவும் இமெயில் அடிப்படையிலான ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மெயிலும் இளைய தலைமுறைக்கு ரொம்ப வேண்டிப்பட்ட மெயில். அவர் ஒரு இளம் மாணவர் எங்கேருந்து கேட்டிருக்காருன்னா, சவுத்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்டிருக்காரு. அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எனது படிப்புக்கு எனது வேலைக்கு நாடி ஜோதிடம் வழிகாட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இளைய தலைமுறை ஒரு இளைஞர் கேட்குறாரு அப்படின்னா எஸ். ஜோதிடத்தில் சாதாரண ஜோதிடத்துலேயே நம்மளுக்கு 10ஆம் இடம், 11ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3மே 2ஆம் இடம். 2, 9, 10, 11 இந்த 3 இடங்களும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மனிதனோட தொழில் என்னவாக இருக்கும் அப்படின்னு இருக்கும். இப்போது மஷ்ரூம் குரோத்துன்னு சொல்லுவோம், அதாவது இல்லைன்னா ஆட்டு மந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கலோக்கியலாக சொன்னால் இன்னும் புறா கூட்டங்கள், இல்லை இந்த பறவைகள் பறக்கும்போது மேலே பார்த்துருப்பீங்க, கூட்டமாக பறந்து போவோம். அது மாதிரி தான் மக்கள் படிப்பை சூஸ் பண்ணுறதும் அப்படி தான் பண்ணுறாங்க. திடீர்னு கம்ப்யூட்டர், திடீர்னு டெக்ஸ்டைல், திடீர்னு ஐடி, திடீர்னு ஏஐ இவன்னு போயிடுறாங்க. அப்படியே இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான படிப்பில் அவங்க எக்ஸல் பண்ண முடியும். இப்போ பல நாட்டின் பல தலைவர்கள் என்ன படிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் உலகம் முழுக்க நாட்டில் இருக்கிற தலைவர்களோட படிப்பெல்லாம் எடுத்து பாருங்கள். என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா 0.1% கூட ப்ரொஃபஷனலாக படிச்சிருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய நம்மளுக்கு என்டர்டெயின் பண்ணக்கூடிய நடிகர்கள் என்ன, கலை அப்படின்றது நம்மளோட தொடர்ந்து பயணிக்கிற ஒரு சப்ஜெக்ட் வாழ்க்கையில். என்ன, கூத்துப்பட்டல் ஆரம்பித்து இன்றைக்கி ஓடிடி வரைக்கும் வந்துட்டோம். அது வரைக்கும் கலைஞர்கள் இருந்திருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன படிச்சிருக்காங்க, அதில் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ பெரிய தொழிலதிபர்கள்லாம் என்ன படிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாம் என்ன படிச்சிருக்காங்க. இந்தியாவில் உலகத்தில் இன்றைக்கி பெரிய ஃபேமஸாக இருக்கிற தொழிலெல்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் என்ன படிச்சிருக்காங்க பாருங்கள். ஆக அப்படியே பின்னாடி போய் பாருங்கள், மன்னர்கள் என்ன படித்தாங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய இதுக்கு அவங்க வந்த பிறகு அதில் கரெக்டாக ஷைன் பண்ணுறாங்க. அதுதான் மேட்ரு. இப்போ ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி படிக்கலாம், நீ மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னு. இப்போ மருத்துவம் படித்த பிறகு அரசு முத்திரையோட ஒரு வேலைக்கு போகணும்னு வந்துச்சு ஒருத்தருக்கு. நான் கூட படித்தேன், என்னடா இது மருத்துவம் படிக்கிறாரு, அரசு முத்திரையோட கவர்மெண்ட் டாக்டர் ஆவார்னு நினச்சேன். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார். இன்னொருத்தர் டாக்டர் படித்தார், அவர் ஹோட்டல் நடத்துகிறாரு. ஒரு இன்ஜினியரு, அவர் பாவம் படித்தார், படித்து கடைசியில் அவர் கூட நட்பு கேடாய் விளையன்ற மாதிரி அவர் கடைசி வருஷத்தை கோட்டை விட்டார். கோட்டை விட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு உணவு விடுதியில் ஒர்க் பண்ணுறாரு. இன்னொரு நண்பர் த பெஸ்ட் லா காலேஜ், இந்தியாவில் பெஸ்ட் லா காலேஜில் படித்தார். அவர்னால் லாயர் ஆக முடியல. ஆகாத உடற்பயிற்சி பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஜிம்மில் ஒரு சீனியர் ஜிம் மாஸ்டர் இருக்கார். ஸோ இவங்களோட ஜாதகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லுதுன்னா,
இப்போ ஃபஸ்ட்டே நம்ம நாடி பார்த்தது பெட்டர், டைம் வேஸ்ட் பண்ண போனால். இதுதான் போக போகிறோன்னா அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணிடலாம்ல, ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு பரம்பரையாக நாங்கள் டாக்டரு, பரம்பரையாக நாங்கள் வக்கீல், பரம்பரையாக நாங்கள் வந்து இந்த தொழில் பண்ணுறோம், பரம்பரையாக நாங்கள் வந்து அதெல்லாம் இதில் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரதில்லை. பட் அதே நேரத்தில் நாடி வந்து கரெக்டாக எய்தர் ஜீவ நாடி ஆர் அகஸ்தியர் ஓலை நாடி, இது ரெண்டுத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு கைடன்ஸ் கிடச்சிரும். ஒரு ஒரு ரொம்ப நெருங்கிய பெண்மணி, ஒரு பாப்பா, அந்த பாப்பா வந்து ஃபேஷன் டெக்னாலஜி போவேன்னு வந்து நினச்சி, படித்து கொடுங்க அங்கிள், எனக்கு வந்து ஃபேஷன் டெக்னாலஜி தான் போகணும், எனக்கு ஃபேஷன் டெக்னாலஜி மாதிரி அவ்வளோ ஆசை அப்படின்னு நிறைய சொல்லிச்சு. ஆனால் அதுக்கு மருத்துவம் தான் படிப்புன்னு இருந்துச்சு. மருத்துவம் படித்து இன்றைக்கி அது ஒரு பெரிய தோல் நோய்களை குணமாக்கும் நிபுணராக இருக்காங்க. ஸோ இது வந்து படிப்பை பற்றி. இதே இதில் வேலைகளை பற்றி கேட்டிருக்காங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா, இதுக்கு நாடி நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, என்ன நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்கிற பொறுத்து தான் நாடு உங்களுக்கு ஏற்றுக்கும். என்ன சட்ட வரையறும்புக்குள்ளே போகிறீங்க அப்படின்ற பொறுத்து தான் உங்களுக்கு ஏற்றுக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம வேலை செய்யாத சம்பளம் கிடைக்காது, உள்நாட்டில் இருந்தாலும் வேலை செய்யாத சம்பளம் கிடைக்காது. இதில் இப்போ காலகட்டத்தில் நான் படிக்கிற அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 2025 2026 வரைக்கும் 2024 நான் படித்து பார்க்குறேன். இந்த வேலைகள் சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு போவதை தவிர்க்கவும்னே வந்துட்டுருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியே அதை மூடி வச்சுட்டு நம்ம வந்து செய்தித்தாள்களில் படிக்கும்போது வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் திரும்பிட்டுருக்காங்க பல காரணங்களால். ஸோ இதை முனிவர் முன்னமே சொல்லிடுறாருல்ல, இந்த காலகட்டங்களில் போகாதீங்க அப்படின்னா போகாதீங்க, அவ்வளோதான். ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த பதிவை முடிக்க விரும்புகிறேன். மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் நமது மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். அவர் போகாத நாடு எதனா இருக்கா? அவர் அழைக்காத நாடு இருக்கா? அவர் எங்கே படித்தார்? சாதாரண ஸ்கூலில் படித்தார், சென்னையில் படித்தார். தன்னுடைய கடின உழைப்பால் ஒரு நாட்டின் குடியரசுத் தலைவரே ஆனார். அதனால் எந்த ஊரில் போகிறோம், எங்கே படிக்கிறோம்ன்றது முக்கியம் கிடையாது, எப்படி நம்ம வந்து அதில் ஷைன் பண்ணுறோம் தான் முக்கியம். அடுத்து ஒரு ப்ராக்டிக்கல் இளம் தலைமுறையினருக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நமது நண்பர் சுந்தர் பிச்சை. 2 வருடம் 3 வருடத்துக்கு முன்னாடி கூகுள் வந்து நம்மளுக்கு ஒரு அந்நியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ கூகுள் வந்து நம்ம சுந்தர் பிச்சை சார் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பெருமையான விஷயம். ஒரு ஆட்டு மந்தை இல்லைன்னா வந்து ஒரு கோயிங் வித் தி ஃப்ளட் அந்த மாதிரி இல்லாத எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுன்றதில் கைடு பண்ணுறதில் நாடி ஜோதிடம் மிக துல்லியமாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இந்த கேள்விக்கு இந்த பதிவில் பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.